அந்த ஆடியன்ஸ் பார்த்தா தான் வெடிக்கும். இந்த ஆடியன்ஸ் பட்டன் அமுக்குனாலே வெடிக்கும். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ஜூட். சக்சஸ் தண்டனக்கன எவ்வளவு தூரம் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு அக்னி சேனல். இன்னைக்கு நம்ம வயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல் வழியா பட்டனை தட்டினா பட்டாசு வெடிக்கிற டிவைஸ் தான் செய்ய போறோம். எனக்கு தெரிஞ்சு நாம தான் இந்த மாதிரி டிவைஸ் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கிங் வீடியோ போட போறோம்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் 1 மில்லியன் வியூஸ் ஆச்சு நான் எதிர்பார்க்கிறேன். வராதுன்னு எனக்கே தெரியும், ஆனா நீங்க நினைச்சா இது பாசிபிள் ஆக்க முடியும். சோ இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. நான் இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் போடுறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல என்ன ஹைலைட்னா நம்ம வயர்லெஸ் வழியா நம்ம செய்ய போறோம். गाइस, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்கிட்ட வேற லெவலான ஒரு கீபோர்ட் ஆப் இருக்கு. அத பத்தி உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். சோ இதுதான் அந்த போபல் கீபோர்ட் ஆப். இந்த ஆப் ஓபன் பண்ணனும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த கேமரா ஐகானை கிளிக் பண்ணா நம்மளோட போட்டோ வரும். சோ இதன் மூலமா சூப்பரா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. போட்டோ எடுத்துட்டு நம்ம மெயில்னு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது யாருன்னு கேட்கும். நான் தானே கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்மளோட வாய்ஸ் கேட்கும். சோ வாய்ஸையும் கொடுத்துட்ட பிறகு நம்மளோட ஸ்டிக்கர் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். இந்த ஸ்டிக்கர்ஸை நம்மளோட வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியும். சோ இப்போ நான் வாட்ஸ்அப்புக்கு போயிட்டேன். சோ இந்த இடத்துல இருக்க அந்த ஸ்டிக்கர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட ஸ்டிக்கரை அனுப்பிக்க முடியும். அதுக்கப்புறமா கீழே இருக்க அந்த இமோஜி ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி அனிமேட்டட் இமேஜஸும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கீபோர்ட்ல நம்ம ஏதாச்சும் மெசேஜ் பண்ணோம்னா வித்தியாசமான ஃபாண்ட்ல வேற கலர்ல நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க ஸ்டிக்கராவும் சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வயர்லெஸ் பேஸ்டிங் டிவைஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமா என்ன பொருள் தேவைப்படும்னா வயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் பொருள் தேவைப்படும். இதை நான் அமேசான்ல இருந்து வாங்கிட்டேன். இதை நீங்க வாங்கணும்னு வச்சீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ இப்போ என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் ரிசீவர் டிவைஸ், இதுதான் டிரான்ஸ்மிட்டர் டிவைஸ். இதை நீங்க ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். எங்க பார்த்திருப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிரான்ஸ்மிட்டரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண தேவையில்ல. சோ அப்படியே தூக்கி தனியா வச்சிடலாம். நம்ம கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரிசீவர்ல தான் பண்ண போறோம். இந்த ரிசீவரோட மோடு மாத்துறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பட்டன் கொடுத்திருப்பாங்க. இத பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அத நான் இந்த வீடியோல சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். சோ இத நான் வச்சு நிறைய மேக்கிங் வீடியோ பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. அப்போ நான் இத பத்தி ஃபுல்லா சொல்றேன். இப்போ நான் ரிலேனா என்னன்னு சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது ரிலேன்ற கான்செப்ட் மூலமா தான் ஒர்க் ஆகுது. சோ பேசிக்ல இருந்து வரலான்றதுனால தான் இப்ப ரிலே பத்தி சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ரிசீவர் போர்டுல இந்த ப்ளூ கலர்ல பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரிலேன்னு சொல்லுவாங்க. அந்த ரிலேவை நம்ம தனியா பாக்கிறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரிலேல மொத்தம் 5 பின் இருக்கும். இந்த இடத்துல தனியா 2 பின் இருக்கு பாத்தீங்களா, அது பாசிட்டிவ் நெகட்டிவ். இங்க கீழே 3 பின் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒன்னு நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓபன், நடுவுல இருக்கு பாத்தீங்களா காமன் சொல்லுவாங்க. இந்த ரிலேல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பின்ல பவர் சப்ளை கொடுக்கறதன் மூலமா இது குளற பாத்தீங்கன்னா அயன் கோர்னு ஒன்னு இருக்கும். அதாங்க காயில் மாதிரி ஒன்னு இருக்கும். இந்த மிடில்ல பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அயன் கோர்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாக்கும். அதன் மூலமா எலக்ட்ரோ மேக்னெட் உருவாகும். நார்மலா இந்த ரிலேல பாத்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்ல தான் டச் ஆயிட்டு இருக்கும். சோ இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதன் மூலமா எலக்ட்ரோ மேக்னெட் உருவாகும்னு சொன்னல, அது என்ன பண்ணும், இந்த இடத்துல மிடில்ல சின்னதா ஒரு பின் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. சோ இப்போ நான் ஆட்றேன் பாத்தீங்களா, அது வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட் உருவாகிறதுனால கீழே அட்ராக்ட் ஆயிடும். அப்போ வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி நார்மலி ஓபன் வழியா கண்டக்ட் ஆகும். சோ சிம்பிளா சொல்ல போனா இந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து நம்ம கண்ட்ரோல் கொடுத்துட்ட பிறகு இந்த ரிசீவர்ல இந்த ரிலே வந்துட்டு ஸ்விட்ச் மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொன்னதே சிம்பிளா எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாம இதுல கனெக்ஷன் எப்படி கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு கேன் பேட்டரி அதோட கனெக்டிங் வயர் எடுத்துக்கிட்டேன். சோ இதுல இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வயரை இந்த ரிசீவர் போர்டுல இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வயரோட கனெக்ட் பண்ணிக்கணும். சோ கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஓட்டை வழியா 2 வயரையும் விட்டு ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்க வேண்டியதான். சோ நாம இப்ப கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வயர் எடுத்துக்கினேன். இந்த வயரை இந்த ரிசீவர் போர்டுல 3 பின் இருக்கு பாத்தீங்களா, அதுல மிடில் பின்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வயரை கனெக்ட் பண்ணி ஆகணும். இன்னொரு வயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வயரை இதுல அப்படி இல்லாட்டி இதுல ரெண்டுத்துல எந்த சைடு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ நான் இந்த சைடு கனெக்ட் பண்ணிக்க போறேன். பாசிட்டிவ் வயரை எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டேன். நெகட்டிவ் வயரை மிடில்ல வச்சுட்டு டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 12 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கினேன். அதுல 3rd வயரை கொண்டு வந்துட்டு பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ரிசீவர்ல கனெக்ட் பண்ண இந்த Black கலர் ஒயரை பேட்டரியோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரிசீவர்ல இருந்து வரக்கூடிய ரெட் கலர் ஒயரை மோட்டாரோட ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேட்டரியில இருந்து வரக்கூடிய ரெட் கலர் ஒயரை மோட்டரோட இன்னொரு சைடு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பட்டன் ஆன் பண்றேன், என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. சோ மோட்டார் பாத்தீங்கன்னா செமையா சுத்துது, உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த வத்திப்பிடி டப்பாவை பாருங்க, சுத்துதா? ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் ஆயிடுச்சு. சோ இந்த கான்செப்ட்ல தான் நம்ம பட்டாசை வெடிக்க வைக்க போறோம். பட்டாசை எப்படி இதுல வெடிக்க வைக்கிறதுன்னு தானே கேக்குறீங்க. அதுவும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த மோட்டார்ல கனெக்ட் பண்ண 2 ஒயரையும் நம்ம நிக்ரோம் ஒயர்ல கனெக்ட் பண்ணிக்க போறோம். அப்படி கனெக்ட் பண்ணா எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை போகும். பவர் சப்ளை போகிறதுனால நிக்ரோம் ஒயர்ல ஹீட் கண்டக்ட் ஆகும். அதன் மூலமா பட்டாசு வெடிக்கும். சோ இத நம்ம கிரவுண்ட்ல போயிட்டு செஞ்சு செக் பண்ணி பாத்துடலாம். நம்ம எதுக்கு இங்க ரிலே கான்செப்ட் யூஸ் பண்றோம் தானே கேக்குறீங்க. நம்ம ஆல்ரெடி ஆர்சி கார் மேக் பண்றது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல யூஸ் பண்ண ரிசீவர்ல இந்த நிக்ரோம் ஒயரை கனெக்ட் பண்ணா ஹீட் கண்டக்ட் ஆகாது. காரணம் இந்த நிக்ரோம் ஒயருக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை தேவை. ஆனா அங்க கொடுத்துருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 5 வோல்ட் அப்படி இல்லாட்டி 6 வோல்ட் தான் இருக்கும். ரிலேல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம 240 வோல்ட் கூட பட்டன் பிரஸ் பண்றது மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படின்னு இன்னொரு வீடியோல நான் செஞ்சு காமிக்கிறேன். சோ நிக்ரோம் ஒயருக்கு 12 வோல்ட் தேவைப்படுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் மோட்டரை வச்சு ஓடுதா இல்லையான்னு பார்த்துட்ட பிறகு நிக்ரோம் ஒயரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே நம்ம இந்த ரிசீவர்ல கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த பிளாஸ்டிக் டப்பாலே போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதா. ஓகே, இப்போ நம்ம கிரவுண்டுக்கு போயிட்டு இந்த பட்டன் அமுக்குனா பட்டாசு வெடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு, எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஆனா நான் ஒயரை மட்டும் ரொம்ப லென்த்தா இது பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வெடிக்க போறது பட்டாசு. சோ பட்டாசு வெடிச்சு இந்த சர்க்யூட் போர்டு வீணாயிடுச்சுன்னா அவ்வளவுதான், மணி வேஸ்ட் ஆயிடும், ஃபியூச்சர் வீடியோவும் வேஸ்ட் ஆயிடும். சோ அதனால தான் இவ்வளவு பெரிய வயர் கனெக்ட் பண்ணிருக்கேன். பேட்டரி பார்த்தனா நான் அங்க வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்டோ பாம்பு வெடிச்சு பார்க்கலாம். இந்த பட்டாசு நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம்னா M.M.TRADERS கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன், வெப்சைட் லிங்க், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு குவாலிட்டியான பட்டாசு லோ பிரைஸ்ல வேணும்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்டோ பாம்பை பிரிக்கலாமா? எவ்வளவு பெரிய ஆட்டோ பாம்பு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நிக்ரோம் ஒயரை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நிக்ரோம் ஒயரோட இந்த ஆட்டோ பாம்பை இப்ப நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட்டோ பாம்பை அப்படியே இங்க வச்சிரலாம். சோ गाइस, இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. நம்மளோட ஆட்டோ பாம்பு அங்க இருக்கு. அதே போல கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப பட்டன் அமுக்கலாம். வெடிக்குமா என்னன்னு தெரியல, பாப்போமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஜூட். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். गाइस, நான் வெடிக்காதுன்னு நினைச்சானா வேற லெவல்ல வெடிச்சிருந்தது. அவ கிட்ட போய் பாப்போம். சோ அங்க வெடிச்சு இந்த வயர் பாத்தீங்கன்னா இங்க வந்து விழுந்து இருக்காரு. பேட்டரி மட்டும் தான் இங்க இருக்கு. சோ गाइस, இப்போ நம்ம அதே போல இந்த 555 பட்டாசை வெடிச்சு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தூரமா போயிட்டு இந்த பட்டன் அமைக்கலாம். வெடிக்குமா என்னன்னு தெரியல, பாப்போம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் கவர் ஆகுதுன்னு இப்ப பாப்போம். गाइस, நம்மளோட ரிசீவர் இங்க வச்சிருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு பட்டன் அமுக்குறேன். இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பட்டாசு வெடிக்கும். அதுவும் முன்னாடியே நான் வார்னிங்கா உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பிறகு இங்க இருந்து ரிசீவருக்கு சிக்னல் போகணும்ல, அதுக்காக தான் அந்த டைம் எடுத்துக்குது. பட்டாசு அங்க இருக்கு. வர்க் ஆகுது. வர்க் ஆகுது. செமையா வர்க் ஆச்சு. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. गाइस, இப்போ நம்ம லாஸ்டா ரொம்ப தூரமா போயிட்டு இந்த 1000 வாட் பட்டாசை அதுல கனெக்ட் பண்ணிட்டு வெடிச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 1000 வாட் பட்டாசை நம்ம ஒரு ஸ்பெஷலா வெடிக்கிறோம். எதுக்குன்னா நம்ம சேனல்ல கூடி சீக்கிரம் ஒரு அப்டேட் வரப்போகுது. என்ன அப்டேட் நான் அதை இப்ப சொல்ல மாட்டேன். நம்ம சேனல்ல 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு இதை நான் ரிவீல் பண்றேன். சோ மறக்காம நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கூடி சீக்கிரம் 5 லாக் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர வைக்கிறது உங்களோட கடமை தான். இப்போ நம்ம இந்த 1000 வாட் ஓபன் பண்ணலாம். 1000 வாட்ங்க. இந்த இடத்துல இப்படி படக் 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 படக்கா. இப்போ நம்ம அதே போல 1000 சரவெடிய இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு எல்லாமே பக்கவா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டன் அமுக்குனா வெடிக்கிறது மட்டும் தான் வேலை. சோ இப்போ நம்ம ரொம்ப தூரம் போயிடலாம். சோ गाइस, நம்மளோட ரிசீவர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஓடி வரேன். டனக்கடக்கா டனக்கடக்கா. அந்த ஆர்டிஎஸ் பார்த்தா தான் வெடிக்கும். இந்த ஆர்டிஎஸ் பட்டன் அமுக்குனாலே வெடிக்கும். இப்போ நம்ம வெடிக்க போற 1000 வாட் பட்டாசு நம்ம சேனலோட அப்டேட்காக வெடிக்கிறேன். அட்வான்ஸா வெடிக்கிறேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஜூட். சக்சஸ். தந்தனக்கன எவ்வளவு தூரம் பாருங்க.
கிட்டத்தட்ட நாம இந்த பட்டனை ஒரு 100 மீட்டருக்கு எட்டந்து அமைக்கிருப்போம். சூப்பராகவே வெடிக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வேற லெவலில் நம்மளோட இடம் வெஞ்சிருக்கு, வெடிச்சிருக்கு. இங்க பாருங்க எப்படி போயிருக்குன்னு. செம்மையா இருந்துச்சுக்க பாக்கிறதுக்கே. காய்ஸ் இப்போ நம்ம எல்லா பட்டாசும் வெடிச்சு முடிச்சாச்சு. நீங்க இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்றப்போ ஒரு வாட்டி பட்டாசு வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது வாட்டி வெடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்க ஆஃப் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல லைட் எரியும் பாருங்க. ஸோ இப்போ ஆன் பண்றேன். ஸோ லைட் எரியுதா? இப்போ ஆஃப் பண்றேன். லைட் ஆஃப் ஆயிடுதா? சோ இத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க பவர் சப்ளை போயிட்டு இருக்கா இல்லையான்னு. மத்தபடி இது ரொம்பவே சேஃப்டியான விஷயம் தான். ஆனா இத நீங்க நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. அதே போல இந்த ரிமோட்ல பாத்தீங்கன்னா இன்பில்டாவே பேட்டரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ரிமோட்டை நம்ம பிரஸ் பண்ணா இந்த இடத்துல ரெட் கலர்ல லைட் எரியும் பாருங்க. தெரியுதா गाइस? இதே போல அமேசான்ல லோ பிரைஸ்ல கூட விக்கிறாங்க. அது 600 ரூபாய் 700 ரூபாயில விக்கிறாங்க. ஆனா அதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்களுக்கு வேணும்னா அந்த 600 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதே போல இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றப்போ சேஃபா பண்ணுங்க. அதுவும் நான் வார்னிங்கா முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல பட்டன் அமுக்குனா பட்டாசு எப்படி வெடிக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் குவாலிட்டியான பட்டாசு லோ பிரைஸ்ல உங்களுக்கு வேணும்னா M.M.TRADERS கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன், வெப்சைட் லிங்க், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. गाइस அப்புறம் நான் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி மெத்தட்ல மேக்கிங் வீடியோ யாருமே போட்டதே இல்ல. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல நம்ம சேனல்ல 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை சீக்கிரமா கொண்டு வர வைங்க. சரி ஓகே फ्रेंड्स, இதோட நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை फ्रेंड्स.